ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேரில் ரொம்ப சிக்காக இருக்குது. எனக்கு சிக்கு எடுக்கும்போது நிறையா முடி வருது. எனக்கு இந்த சிக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்கள் ஹேரில் சிக்குன்ற ஒன்று வரவே வராது. அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் இன்னைக்கு லாஸ்ட் டேங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் டே, டே 29. கடைசி பேக் நம்ம வந்திருக்கோம். 15வது பேக்கு. கிட்டத்தட்ட இந்த 30 நாளில் நம்ம 15 பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 15 பேக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே சூப்பரான, ரொம்பவுமே எஃபெக்டிவான பேக்குகளாக தான் நான் எடுத்திருந்தேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து சம்மருக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பேக்குகளை தான் நான் எடுத்திருந்தேன். என் ஹேருக்கு சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 15வது நான் என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செம்பருத்தி பூவும் இலைகளும் யூஸ் பண்ணி அது கூட சில இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு செம்மையான பேக் எடுத்திருக்கேன். இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கே வராது. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீப்பு வச்சு வாரும்போதோ இல்லைனா நீங்கள் வந்து கையை வச்சு இப்படி கோதும் போதோ உங்கள் முடியில் சிக்கே வராது. அவ்வளோ ஒரு சூப்பரான பேக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் என்னோடய நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் என்ன மாதிரி ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு, கவர் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் கறிவேப்பிலை தான். நான் வந்து ஒரு 3 கொத்து அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கறி லீஃப் கிடச்சிச்சு, ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை கிடச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். செகண்ட் இன்க்ரீடியண்ட்டாக என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன். அது என்னென்னா செம்பருத்தி பூவும் இலைகளும் தான். உங்களுக்கு பூ மட்டும் கிடைச்சாலும் சரி, இல்லை இலைகள் மட்டும் இலை மட்டும் கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 2ல் 1 கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கணும். எனக்கு இது கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடைகளில் செம்பருத்தி பூவோ இலையோ நமக்கு பவுடர் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 பூக்கிட்டையும் 10 இலைக்கிட்டையும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 இலையோ இல்லை 20 பூவோ எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் ஒவ்வொன்றா நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை உருகி எடுத்துக்கிறேன். நான் இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டால் இன்னுமே சில இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். என்னென்ன பொருட்கள்ன்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா போடும்போது தெரியும். ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுத்துகிட்ட கருவேப்பிலையெல்லாம் நல்லா உருகி சேர்த்துக்கிட்டாச்சு. எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெயினாக நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் நிறையா இப்போ இந்த டைமில் பூச்சிகள் நிறையா இருக்குது இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு செம்பருத்தி பூவோ இல்லை இலையோ ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் இல்லை 2மே கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக செம்பருத்தி இருக்கணும். அது பூவாவோ இலையாவோ உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எதுவுமே கிடைக்காத சிஸ்டர்னா கட்டாயம் நீங்கள் சேர்த்துக்கணும். நீங்கள் பவுடராக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. 3ஆவதாக நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் கொய்யா இலை தாங்க, குவாவா லீவ்ஸ். கொய்யா இலைகள் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜன் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் தான். நம்ம வந்து கொய்யா இலையை சேர்த்துக்கிறனால நம்ம ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும். இது கூட நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் இஞ்சி. இஞ்சி வந்து நம்ம ஹேருக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் ஹேர் க்ரோத்துக்கு. டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணும், இச்சிங்னஸை க்யூர் பண்ணும், நம்ம ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டன் பண்ணும். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு இவ்வளோ தான் நம்ம மொத்த இன்க்ரீடியன்ட். இது எல்லாத்தையும் எடுத்துட்டாச்சு. இப்போ இதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி வடித்த தண்ணி தான். இதை ஊற்றி நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் இதை வந்து ஒன்லி வடித்த தண்ணி மட்டுமே சேர்த்து தாங்க கிரைண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. வடித்த தண்ணியுமே நான் இன்றைக்கி வடித்த தண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலை. நாள் வடித்து அதை இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் புளிப்பு தன்மை சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாகி நமக்கு இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சூப்பரான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பேக் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப
திக்காக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இது கூட வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்படியே நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தொடும்போதே அவ்வளோ வழுவழுப்பாக அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்ட்ரெச்சரில் கிடச்சிருக்கு. ஒரு க்ரீமி லிக்விட் ஸ்ட்ரெச்சரில் கிடச்சிருக்கு. செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அப்போ இதை ட்ரை பண்ணுங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணுறேன். ட்ரை ஹேரில் எப்பயுமே நம்ம ஸ்கேல்ப்போ ஹேரோ ட்ரையாக இருக்கும்போது நம்ம பேக் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. இன்றைக்கி எடுத்துருக்கிற பேக்கோட பெனிஃபிட் என்ன, இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலை நம்ம ஹேரை வந்து நீளமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கும், நம்ம ஹேர் க்ரோத் ஆகும்போதே நல்லா பிளாக்காக க்ரோத் ஆகுறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். செகண்டாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய செம்பருத்தி, அதாவது பூவோ இலையோ ரெண்டுத்துலேயும் ஒரே பெனிஃபிட் தான். அது சேர்த்துக்கலாம் நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஷாம்பூ ப்ளஸ் கண்டிஷ்னராகவே நமக்கு செயல்படுது. நம்ம ஹேரில் வந்து இருக்கக்கூடிய ட்ரைனஸை க்யூர் பண்ணி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியான ஸ்மூத்தான ஒரு ஹேரை வந்து நமக்கு செம்பருத்தி கொடுக்குது. மூணாவதாக நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகள். கொய்யா இலைகள் சேர்த்துருக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடியை வந்து பார்த்திங்கன்னா கொய்யா இலை யூஸ் பண்ணுறனால நம்ம முடி வளர்ச்சியை ஹேர் க்ரோத்தை தூண்டும். நம்ம கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய அதே பெனிஃபிட் தான் கொய்யா இலையிலேயே இருக்குது. விட்டமின் B, C இருக்குது. இது நம்ம ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும், நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் மாற்றுறதுக்கு இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம அடுத்து சேர்த்துருக்கிற ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி, ஜிஞ்சர். கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் இன்றைக்கி பேக்கில் வந்து சேர்த்துக்கணும். இஞ்சி சேர்த்துக்கனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய தொற்றுகளை வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா, அதை எதிர்த்து போராடுறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்புறம் ஆன்டி பாக்டீரியல் பண்பு இதில் அதிகமாகவே இருக்குது. தலைமுடி உதிர்வு இது நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இது மேக்ஸிமம் ஃபங்கஸ் பிரச்சனையாலே நமக்கு வரலாம். அதை சரி பண்ணுறதுக்கும் நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்கும் இஞ்சி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நமக்கு க்யூர் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மெயினாக இஞ்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெகுலராக உங்கள் பேக்கில் இஞ்சியை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். உங்களுக்கு 6 மாதத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு க்ரோத்தை 4 மாதத்துலேயே கொடுக்கறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துருக்கிறது வடிச்ச தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஷைனிங்காக மாற்றுறதுக்கும் சாஃப்டாக மாற்றுறதுக்கும் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் பண்ணுறதுக்கு நீளமாக வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு வடிச்ச தண்ணி வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுக்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் விட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஹேர் வாஷ் வெறும் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி தான், ஷாம்பு ஷேக்காக எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம மொதல் நாள் பேக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு ஷேக்காக எதுவுமே யூஸ் பண்ணல, ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா இந்த பேக்கை மட்டுமே வச்சு நம்ம வாஷ் பண்ணோம்னா நம்ம ஹேர் சூப்பராக இருக்கும். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் என் ஹேர் வந்து ஷாம்பு ஷேக்காக எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த டிப் நான் ஏன் அடிக்கடி இந்த விஷயம் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாள் விட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு ஃபஸ்ட்டு திங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிக்கல் அதிகம் நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுறதுக்கும் நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஹேருக்கு வந்து நேச்சுரல் திங்ஸாக யூஸ் பண்ணுறோம். அப்போ கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த யூஸ் பண்ணுற நேச்சுரல் திங்ஸோட பெனிஃபிட் எதுவும் நம்ம ஹேருக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் ஷாம்பு அடிக்கடி எடுத்துக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கை வச்சு நீங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெளியே போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, என்னுடைய ஹேர் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஷாம்பு ப்ரிஃபர் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எப்போ ஹேர் பேக் போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு ஷேக்காயெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அந்த பேக்கை வச்சு உங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் எப்பயுமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் கூட ஷாம்பு இல்லாட்ட ஷேக்காய் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேர் வந்து டீப் ஆயிலிங்கில் தான் வச்சுருக்கணும். டீப் ஆயிலிங்கில் தான் நீங்கள் எப்பயுமே ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஏற்கனவே ட்ரையாக இருக்கிற ஹேரில் போய் திருப்பி ஷாம்பு யூஸ் பண்ணி இன்னும் ரொம்ப ஹேரை ட்ரை ஆக்கி நம்ம ஹேரை நம்மளே டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஹெல்த்தியான ஹேர் க்ரோத் ஆகுறது 100% கேரண்டி. இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.